கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த தேற்றிடும் ஔஷதத்தின் மூலமாய் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 22வது வசனம். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு தம்முடைய சீடர்களை தெரிந்தெடுத்து அவர்களை ஊழியத்திற்கு அனுப்பும் போது அநேக காரியங்களை கட்டளையிட்டு சொல்லுகிறார். அதுல ஒரு வார்த்தை தான் நான் வாசித்த பகுதி. இயேசு தன்னை குறித்து சொல்லுகிறார், என்னை பின்பற்றுவது நிமித்தமா உங்களை அநேகர் பகைப்பாங்க, உலகத்தாரால் உங்களுக்கு அநேக பாடுகள் வரலாம், முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனை ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் எத்தனை உபத்திரங்கள் வந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சரி, காரணம் இல்லாமல் நம்மை அநேகர் பகைப்பார்கள். நாம் சோர்ந்து போகாமல், நாம் இயேசுவை பின்பற்றுவதை விடாமல் உறுதியாய் நாம் இருக்கும் பொழுது நம் பட்சத்திலிருந்து இறுதி வரை அவர் நம்மை கைவிடாமல் நடத்திடுவார். பயப்படாமல் கலங்காமல் இருங்கள். இயேசு நம்மோடு கூடவே இருக்கிறார். God bless you.